அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனி ஜெயந்தி, அதாவது கேதார யோகம், இது ரெண்டுமே சேரக்கூடிய அமைப்பு. சனி ஜெயந்தியில் நடக்கக்கூடிய இந்த கேதார யோகமானது 5 ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பொதுவாக இந்த சனி ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலம். மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே காலப்போக்கில் கீழே இருந்து மேல் மட்டம் வரைக்கும் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். சனி ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னாவே கண்டிப்பாக தன்னுடைய தசையாக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 18 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தூக்கி கொடுத்துருவார். சனி ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் இல்லாமல் போயிடுது அப்படின்னா பலவிதமான சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேதார யோகம், இந்த ஜாக்பாட்டு ஒரு 5 ராசிகளுக்கு யாருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கேதார யோகமானது ராகு கேதுவை தவிர மற்ற 7 கிரகங்களுமே ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய நாளில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி இந்த 7 கிரகங்களும் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சந்திரனும் மேஷ ராசியில், அதே போல் சூரியனும் புதனும் ரிஷபராசியில், வியாழனும் சுக்கிரனும் மிதுன ராசியில், சனி மீன ராசியில் சஞ்சரிக்கும். அப்போ இந்த போது நீதிமான் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த கேதார யோகத்தை தர இருக்கிறாரு. இந்த மங்களகரமான நாட்களில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு முடிக்கக்கூடிய காலகட்டம். செல்வம் ஈட்டுவதற்காக, அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வெற்றி கொடுப்பதற்காக இந்த சனி பகவான் உங்களுக்கு தயார்படுத்த போகிறாரு. சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ராசியாக மேஷராசி வரப்போகுது. மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக தங்களுடைய குடும்பத்துடன் பார்த்திங்கன்னா புனித தலத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்குண்டான ஒரு காலகட்டம். நிதி நிலைமையை மேம்படுத்த போகுது. முக்கியமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி தொழில் மாற்றத்தை கொடுக்க போகுது. பரம்பரை சொத்திலிருந்து சொத்து தடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மீட்டு கொண்டு வந்து பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் கையில் கிடைப்பதற்கு வாய்ப்பையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இந்த மேஷராசிக்காரர்கள் வரப்போகுது. இந்த கேதார யோகத்தில் புகழையும் பெறக்கூடிய ராசியாக வரப்போகுது சமூகத்தில். அடுத்தது வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இந்த கேதார யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்குண்டான ஒரு காலகட்டம். இந்த முதலீடுகளை பற்றி யோசித்து அதை ஒரு ஃபேக்ட்ரியோ, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ, ஒரு ஸ்மால் பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம். தலைமைத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பழைய கடன்களிலிருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். மங்களகரமான தாக்கத்தால் கண்டிப்பாக சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்கு வரப்போகுது. பணி செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. அரசியல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம். கூட்டாக பணியாற்றுவதன் மூலியமாக பெரும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த போட்டி தேர்வு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ரேங்கிங் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டமாக இருக்குது. மிகுந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள். பொதுவாக துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த கேதார யோகம் செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிலம், வாகனம், வீடு, வண்டி, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கோ, இல்லை ரெனோவேட் பண்ணுவதற்கோ, இல்லை பழச புதுசு வாங்குவதற்கோ உண்டான காலகட்டமாக அந்த கனவை நினைவாகுவதற்கு உண்டான காலகட்டமாக அது இருக்க போது. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். நிதி விஷயங்களில் கண்டிப்பாக பழைய கடன்கள் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறது, புதுசாக கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துகிறதோ, இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதோ, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிகபட்ச பலன்களையும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பெறப்போகிறார்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைகளுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை தேடுவதோ அல்லது உயர்கல்விக்கான படிப்பு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பல மங்களகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் எளிதாக முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போது. சனி ஜெயந்தி அன்று சனி கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக எள்ளெண்ணெய் தீபமோ ஏற்றி கருப்பு அல்லது இது உலோகத்தில் வைத்து தானம் செய்வது மங்களகரமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் சனி மந்திரத்தை உச்சரிப்பதும் சனி பகவானுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த காலகட்டம் பொறுத்துருங்க. பொறுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி கும்பராசி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கேதார யோகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு எனர்ஜி. நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு மாற்றத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு ராசியாக இந்த கும்பராசியை உருவாக்கி தூக்கிட்டு வருவார். கடின உழைப்புக்கு உண்டான ஒரு காலகட்டம், கடின உழைப்புக்கு உண்டான நன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏதேனும் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து அந்த பிணி நோய்கள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சனியால் ஆளப்படக்கூடிய ராசி, இந்த மகரம் கும்பங்கிறது சனியால் ஆளப்படக்கூடிய ராசி. இந்த யோகமானது பெருமளவு தாக்கத்தை இந்த காலகட்டத்தில் ஒரு உடல் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, அதாவது சில நோய்கள்லேருந்து விடுதலை, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை எல்லாத்தையுமே மெல்ல மெல்ல இந்த சனி பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க, அதாவது வெளியிலேருந்து உங்களுக்கு கொண்டு வர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃபாக வெளியே கொண்டு வர போகிறாரு. ஃபேமிலியில் ஒரு சிறப்பான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக இதுக்கு மேலே கும்பராசிக்காரர்களை கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ பொதுவாக இந்த மேஷம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த மாதிரி ராசிகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவான், விருச்சிகம் இவர்களுக்கெல்லாம் சனி பகவான் சிறப்பான பலன்களை தருவாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். சனி பகவான் கொடுக்கணுங்கிற ஸ்தானம் பார்த்திங்கன்னா 1, 5, 9 யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்திலேருந்து 1, 5, 9ங்கிறது செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 5, 1, 5, 9ல் சுபகிரகங்கள் உட்காந்துருந்தது அப்படின்னா சுபத்துவமான பலன்களை வாரி கொடுக்கும். சப்போஸ் பாவகிரகங்கள் உட்காந்துருந்தது அப்படின்னா சுபதசையிலெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம கஷ்டப்பட்டு பலவிதமான தடைகளை எல்லாம் கொடுத்து பலவிதமான போராட்ட சிக்கல்களை எல்லாம் கொடுத்து சனி திசையோ இல்லை ராகு திசையோ இல்லை கேது திசையோ வரும்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த லக்ஷ்மி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது பெரிய யோகத்தை எல்லாம் வாரி கொடுத்துரும். அந்த குருவில் கொடுக்காதது சனியில் கொடுக்கும். அப்போ ராகுல கொடுக்காதது அடுத்த திசை வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்கும், குரு திசையில் கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த தசைக்கு உண்டான காலகட்டம் நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு கிரகம் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு, ராகு உங்களுக்கு அஸ்தத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜாக்கிரதை இருக்கணும். கடன் வாங்குறது, அடுத்தவங்களை நம்பி பணம் போடுறது, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து வாங்கி கொடுக்குறது, பெரிய லெவலில் நான் தொழிலை விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாக மறைவு ஸ்தானங்களிலிருந்து கிரகங்கள் இருக்கும் பொழுதோ அதுலேருந்து தசை நடத்தும் போதோ மிக ஜாக்கிரதையாக அந்த கிரகங்கள் உங்களை எந்தெந்த வகையெல்லாம் ஆட்கொள்ளுமோ அந்த வகையில் உங்களை ஆட்கொண்டு உங்களை பாடாய்ப்படுத்தி எடுத்துரும். அதே கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை வாரி கொடுத்துரும், வேணாலும் சொல்லி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே அந்த கிரகத்தினுடைய இயக்கத்தை பொறுத்தும் அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வத்தை பொறுத்தும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எல்லா பலன்களும் உங்களுக்கு பொய்ப்பதில்லை, எல்லா பலன்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடந்துறதும் இல்லை. அப்போ பொதுவாக ஒரு கிரகம் உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் நல்ல பலன்கள், அதே கிரகங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கண்டிப்பாக சிறப்பாக தராது. ஸோ ஒரு ஜாதகத்தில் கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இருக்குது. ஸோ அதில் பாவக சக்கரம் இருக்குது, அதுக்கப்புறம் ராசி சக்கரம் இருக்குது, நவம்ச சக்கரம் இருக்குது, இந்த கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, இதெல்லாம் நிறைய விஷயங்களை பொறுத்து தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி சொல்லலாம். ஸோ அதே போல் உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களை தடுக்கக்கூடிய கிரகம் எது முடக்கும், எது தடுக்கும், எப்போ நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அதிலே இருக்குது. அதிலே கேள்வி இருக்குது, அதிலும் பதில் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பண்ணிக்கோங்க. நல்ல பதிவை பற்றி பேச நற்பவி நல்லது இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.